வணக்கம். நான் உங்கள் ALP முத்து கோவையிலிருந்து பேசுகிறேன். அனுபவங்கள் 1000 என்ற தலைப்பில் ஒரு சிறிய நிகழ்வை குறித்து, ஒரு கணக்கீடை குறித்து பேசுவோம். இந்த யோகி அவயோகி என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அந்த யோகியை எப்படி கணக்கெடுப்பது, அவயோகி எப்படி கணக்கெடுப்பது என்பதை பற்றி உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். ஆரம்பகால ஜோதிடர்களுக்கு அது உதவியாக இருக்கும். அவை என்ன செய்யும் என்பதை பற்றியும் சற்று பேசலாம் என்றிருக்கிறேன். பொதுவாக ஒரு ஜாதகத்தில், ஒரு ஜனனகால ஜாதகத்திலே சூரியனுடைய புள்ளி என்று ஒன்று இருக்கும். அது ஒரு சூரியன் என்றால் இத்தனை கலையில் நிற்கிது, இத்தனை விகலையில் நிற்கிதுன்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கும். ஆன்லைன் சாஃப்ட்வேர்லையும் பார்க்கலாம், நீங்கள் அல்லது உங்களுடைய பஞ்சாங்கத்தில் எடுத்து போட்டால் அதையும் பார்க்கலாம். சந்திரனுடைய டிகிரி இத்தனை டிகிரி என்று இருக்கும். இது என்ன செய்ய வேண்டும் என்றால், சூரியனுடைய டிகிரியும் சந்திரனுடைய டிகிரியும் கூட்டி அந்த இரண்டு உடைய கூட்டுத்தொகையோடு கூட மாறாத எண்ணாகிய 93.20, அதாவது 93.20 என்ற எண்ணை கூட்டுகிற போது மொத்தத்திலே ஒரு கூட்டுத்தொகை வரும். அந்த டிகிரி எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், அது என்ன நட்சத்திரம் என்று பார்த்தால், அதான் யோகியினுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திர அதிபதி தான் யோகி. அது திசா காலங்கள், திசா புத்தி நடத்துகிற போது அந்த யோகி நல்ல பலனை கொடுக்கும். அந்த யோகியினுடைய கோயில்களுக்கு சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் என்று சொல்வார்கள். இன்னும் நண்பர்கள் ஒரு கேள்வியை கேட்பார்கள், சரி அது 300 தாண்டி 360 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். சூரியன் ஜனனகால ஜாதகத்திலே சூரியன் பரணி நட்சத்திரத்திலே 14 டிகிரியில் நிற்கிறார். சந்திரன் 151.17 என்ற நிலையில் நிற்கிறார். இது இரண்டையும் கூட்டினால் 165 வரும். 165.45 39 விகலை என்று வரும். அதனோடு கூட மாறாத எண்ணாகிய 93.20 கூட்டினால் 259.05 விகலை வருகிறது. இதை காலபுருஷ தத்துவத்தின்படி 0 டிகிரியில் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்குகிறது. அங்கே இருந்து சுற்றி வந்தோமானால் ரேவதி நட்சத்திரம் என்று ஒரு சொல்லுகிற ரேவதி நட்சத்திரத்திலே அந்த 259.05 என்ற விகலை அந்த கணக்கு வரும். அது வருகிற போது ரேவதி நட்சத்திரம் அந்த புள்ளி, யோகியினுடைய நட்சத்திர புள்ளி ரேவதி, அதனுடைய அதிபதி புதன் என்று கணக்கிட முடியும். சரி, அவயோகியை எப்படி கணக்கெடுப்பதென்றால், அந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து 15வது நட்சத்திரம் எதுவோ 15 எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாக வரும். அப்போ அந்த அவயோகி நட்சத்திரம் திசையாகவோ புத்தியாகவோ வருகிற போது சற்று தீமையான பலனை கொடுக்கும் என்றும், யோகி நட்சத்திரம் வருகிற போது நல்ல பலனை கொடுக்கும் என்றும் சொல்லுவார்கள். இன்னும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் சொல்லிக் கொடுத்தது 6, 8
இந்த அவயோகி நட்சத்திரம் வந்துவிட்டால் அதனுடைய பணிகள் ரொம்ப கொடூரமாக இருக்கும். யோகி நட்சத்திரம் ஒருவேளை 6-8 வந்துவிட்டால் அது பெரிதாக உங்களை தாக்காது என்று சொல்லுவார்கள். எந்த நட்சத்திரம் யோகி நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்திலே நிற்கிற கிரகங்கள் திசாபுத்தியை நடத்தினால் நல்ல பலனை தரும் என்று நம்முடைய ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். இதை வைத்து பயன்படுத்தி யோகியார் அவயோகியார் என்று நாம் கண்டறிந்து அதன்படி சில நல்ல காரியங்களை எல்லாம் நாம் தொடங்கி செய்வோமானால் வெற்றி நிச்சயம், நமக்கு மேன்மை உண்டு. அவயோகி நட்சத்திரங்கள் வருகிறதை சற்று விலக்கி இருப்போமானால் வருகிற விபரீதங்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். குருவே சரணம்.